எனக்கு சந்தோஷ் நாயுடு ஃபோன் பண்ணி ப்ரோ நீங்க அதுல தான் அப்புறம் ஸ்வாக் அப்படின்லாம் சொல்லி பேசுனாரு. எனக்கு அந்த பையன் தான் பிடிச்சிருக்காரு சொல்றாரு. எனக்கு அந்த பையன் மேல செம்ம கோவமா இருக்கு இப்போ. ஏன்னா எல்லாரும் அந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த பையனோட லுக் நல்லா இருக்கு, அந்த பையன் பாடுற மாதிரி நீங்க பாட மாட்டீங்க அப்படின்லாம் கேக்குறாங்க. எனக்கு அவனை பார்த்தா அவனை மூஞ்சிலே குத்துன போல இருக்கு. ஆமா சார், வேற லெவல்ல இருக்கீங்க சார். அதுல அந்த முடி அப்படியே ஸ்டைலா பறக்கு. எனக்கு சந்தோஷ் நாயுடு ஃபோன் பண்ணி ப்ரோ நீங்க அதுல தான் அப்புறம் ஸ்வாக் அப்படின்லாம் சொல்லி பேசுனாரு. எனக்கு அந்த பையன் தான் பிடிச்சிருக்காரு சொல்றாரு. What do you feel? அந்த யங் பாய் வந்து ஃபுல் ஆஃப் ட்ரீம்ஸ். நான் பார்க்கும் போதே வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் மியூசிஷியன். அப்போலேருந்தே ஒரு சிங்கரா வந்து ரொம்ப பேஷனேட்டாக பாடுவார். அண்ட் நல்ல ஹியூமன் பீயிங், வெரி குட் ஹியூமன் பீயிங். ஸோ அதனால எனக்கு அந்த யங் பாய் அப்பவே பிடிக்கும், இந்த ஓல்டு பாயும் பிடிக்கும். ஆமா. ஸோ எப்படி மேம் அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது உங்களுக்கு அந்த காதல்? இல்ல, we were good friends actually. அப்போ வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அது. அப்போ அதுக்கப்புறம் ஒரு 15-20 டேஸ்லயே நாங்க ப்ரொபோஸ் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் தான் அப்படியே டெவலப் ஆச்சு. அதுல இருந்தா அது வந்து ரொம்ப நல்ல டைம் ஃபேஸ் அது. அப்புறமா ஓகே எனக்கு இவங்க வேணும்னு தோணுச்சு, அவங்களுக்கு அதே தோணுச்சு.